பாரு கமருதன் பலமுறை சொல்லியும் நீங்க கேட்குற மாதிரி தெரியல. நேற்று இரவும் மயக்க மூடி பேசியிருக்கீங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியும் மயக்க மூடி பேசியிருக்கீங்க. எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி எபிசோட் பார்த்துருப்பீங்க. ஸோ மிட் நைட் மசாலா மறைக்கணும். மிட் நைட்டில் நடந்த பார்வதி அண்ட் கமருதீன் புனிதமான அந்த காதலினுடைய உச்சகட்டம். முடியல, அவங்களால முடியல. என்ன பண்ணுறது? இளம் காதலர்கள் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஏற்கனவே பார்வதி கேட்டிருக்காங்க இல்லையா, ஒரு 1/2 hour மைக்கை நான் தினமும் ஆஃப் பண்ணணும். டெய்லி எனக்கு ஒரு 1/2 hour மட்டும் வித்தவுட் மைக் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா இல்ல நான் பாட்டு என்னுடைய ஜோன்ல இருப்பேன். அந்த ஜோன்ல யார் யார் இருக்காங்கங்கறத கேள்வி. அனுமதி கொடுங்கன்னு அவங்க ரொம்ப ரிக்வெஸ்ட்டாக கேட்டாங்க. பிக் பாஸ் செய்ய மாட்டேன்றார். அது அவர் தவறு. விஜய் சேதுபதியுமே பார்த்தீங்கன்னா கமருதீனுக்கு பெண் ரசிகர்கள்லாம் வெளியில் இருக்காங்க அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாரு, கைத்தட்டெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. அவர் விஜய் சேதுபதி எபிசோட்லாம் பார்க்காம தான் வரார். மைக்கில் அவர் கேட்டு 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 பேசுகிறார். அது நல்லா பச்சையாக தெரியுது. ஸோ அதனால் உள்ளே இருக்கக்கூடிய கமருதீன் பார்வதியுடைய காதலை வளர்த்தெடுக்கணும். வெளியில் பார்வதி அண்ட் கமருதீன் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் அதுதான் எண்ணமாக இருக்குது. பார்வதி கேமர் அப்படின்னு பல டோமர் சொல்கிறாங்க. டோமர்னா தவறான வார்த்தை இல்லை. பூமருக்கு அதீதமான அடுக்குகள் தான் டோமர். ஓகேங்களா? ஸோ இது விஜய் டிவி அண்ட் விஜய் சேதுபதி இவங்கெல்லாம் மாமா வேலை பார்க்குறாங்களா அப்படின்னு பலருமே கொந்தளிச்சிட்ருக்காங்க. நான் சொல்ல தயவுசெய்து கொந்தளிச்சிட்ருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. அவங்க உண்மையான காதலை வளர்த்து எடுக்கிறாங்க. அவங்க கொடுத்த அந்த சுதந்திரத்தை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. பார்வும் கமருதீனும் பயன்படுத்திக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் பாருங்கள், மைக்கு சரியாக போடல அப்படின்றதுக்காக பல சீசன்களில் கடுமையான கண்டனங்களுக்கு போட்டியாளர்கள் உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. எல்லா ரூல்ஸ் பிரேக் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஏன்னா பார்வதி என்கிற அந்த ஒரு தனி நபரால் தான் எல்லாருமே சம்பளம் வாங்குகிறாங்க. விஜய் சேதுபதி இன்க்ளூடிங். பாவம் அவங்களையும் நம்ம ஏதாவது ஒரு காரணம் சொல்லி வெளியே அனுப்பிட்டோம்னா இல்லையா? அதனால் அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்து வச்சுருக்காங்க. அதனால் மிட் நைட்டில் பேசும்போது இடையூறாக இருக்குது. அவங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு போகணும், அந்த காதலை வளர்த்து எடுக்கணுன்றதுக்காக அவங்க பேசும்போது மைக் இடையூறாக இருக்குது. அழகாக கைட்டி வச்சுட்டாங்க. பார்வதி கண்ணு காட்டுறாங்க, நீ கைட்டி வச்சுருன்னு கமருதீன்கிட்ட அவருமே கைட்டி வச்சுட்டார். சொல்லணுமே அப்படின்றதுக்காக பிக் பாஸ் என்ன பண்ணுறாரு, கமருதீன் மைக்கை ஒழுங்காக மாட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோதான். ஸோ இது இப்போ தான் செய்கிறாங்களான்னா, ஏற்கனவே லிவிங் ஏரியாவில் உட்கார வச்சு பிக் பாஸ் அழாத குறையாக சொன்னார். எப்பா எவ்வளோ முறை சொல்கிறது உங்களுக்கு, மைக்கை மூடின்னு பேசாதீங்க, மைக்கை கைட்டு வச்சிடாதீங்க, குசு குசுன்னு பேசாதீங்க, அதெல்லாம் இல்லாமல் லவ் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்மோக்கிங் ஏரியாவுக்கு போகிறீங்க, பார்வதி கூட போகிறாங்க, அதெல்லாம் நாங்கள் காட்டுறதில்லை, 24/7 காட்டுறதில்லை. ஆனால் நீங்கள் பேசிக்கிறதுலேயே தெரிஞ்சிடுது பார்க்குற மக்களுக்கு. ஓகேவா? அதை நீங்கள் சைகை மூலமாக ஏதோ பண்ணி பேசிக்கிறீங்க. ஏதோ உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த காதலுக்கு உதவுது வச்சுங்க. ஆனால் என்னை இன்னுமே மாட்ட வைக்காதீங்க அப்படின்னு கதர்னு லிவிங் ஏரியாவில் உட்கார வச்சு கதறினார். அதுக்கப்புறம் இன்னொரு முறையும் சொன்னார், இப்போ நீ சொல்கிறத நான் என்ன கேட்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க கிட்ட என்ன சொன்னாலும் கேட்பாங்களா? சும்மா சம்பளம் கொடுக்குறீங்க, அதனால் உள்ளே பிக் பாஸ்ன்றவரை மதிக்கணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் இருக்குதுன்றதுக்காக அந்த நேரத்தில் சாரி பிக் பாஸ் அப்படின்னு கேட்டுருவாங்க. விஜய் சேதுபதியுமே இதை பற்றி கண்டுக்கவே மாட்டார். இப்போ போன வாரம் வந்தார் விஜய் சேதுபதி, லிவிங் ஏரியாவில் உட்கார வச்சு பார்வதியும் கமருதீனையும் பிக் பாஸ் கண்டிச்சார் இல்லையா? அதை பற்றி கேட்டிருக்கலாமே. அவருக்கு பக்கெட்டு மேட்ரே பெருசாக இருந்தது இல்லையா? ஸோ அதனால் என்ன ஆச்சு, மறுநாளுமே பார்த்திங்கன்னா பார்வதியும் கமருதீனும் இன்னமுமே மைக்கம் மூடிக்கிட்டு, டைரெக்டாக மூடிக்கிட்டு காதில் பேசுகிறாங்க. காதோடு தான் நான் பாடுவேன்ற மாதிரி பாடலை, ஆனால் பேசுகிறாங்க. அப்புறம் அவர் ஏதோ சைகளை குசு குசுன்னு சொல்கிறார், நீ அங்கே வந்துரு அப்படின்றாரு. திரும்பவுமா அப்படின்றாங்க பார்வதி. ஆனால் அதையுமே அவங்க ஆர்வமாக வேணும் எனக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. திரும்ப கூப்பிட்ற நீ. இதெல்லாம் பார்வதியினுடைய சப்போர்ட்டர்ஸ் கண்டிப்பாக ரொம்ப ரசிப்பாங்க.
எங்கள் தலைவி பாடுறா, ஏய் காதலுக்கே புது இலக்கணம் எழுதுகிறாங்க பாரு உள்ள அப்படின்னு. கம்ருதீன் கதை முடிஞ்சதுன்ற மாதிரி உண்மையிலேயே பிக் பாஸை ஒரு டீசெண்டாக இருக்கணும், சில ஒழுக்கங்கள், அதன் மூலமாக அந்த பிக் பாஸ் மூலமாக சில குணாதிசயங்களாக நம்ம இருக்கக்கூடாது, இந்த குணாதிசயங்களை பின்பற்றணுன்ற மாதிரி படிப்பினையாக பார்த்த பிக் பாஸ் ரசிகர்களுக்கு எவ்வளவு அருவருப்பாக இருக்கும் அப்படின்றத நிச்சயமாக உணர்வாங்க. இந்த ஒன் சைடாக பேசுறது, ஒருத்தரை பிடிச்சா அவங்க வந்து என்ன பண்ணாலுமே அதை சப்போர்ட் பண்ணுறது, இல்லைனா அவங்க தப்பு பண்ணுற நாள் மட்டும் எஸ்கேப் ஆகிடுறது. பூமரங்கள் ஒருத்தர் இருக்கான், நான் ஆனஸ்ட்டாக பேசுவேன்ட்டு. பார்வதி எல்லாரும் அடிக்கிறாங்க, பார்வதி எல்லாரும் டார்கெட் பண்ணுறாங்க, பார்வதி விஜய் சேதுபதி டார்கெட் பண்ணுறாரு, பிக் பாஸ் டீமே டார்கெட் பண்ணுது, பார்வதி தான் அவங்க ஒழுங்காக விளையாடுறாங்க, பார்வதி இல்லைனா இந்த ஷோ போகாது, அப்படி இப்படின்னு புலம்பி தள்ளுவான். ஆனால் பார்த்தீங்கன்னா சமுதாயத்துக்கு வந்து படிப்பனையாக இருக்கணும்னு பல கருத்துக்களெல்லாம் சொல்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை அவனே உருவாக்கிக்குவான். இப்போது ஒரு 2-3 நாள் ஆளை காணவன். பார்வதி பண்ணக்கூடிய விஷயங்கள் பாவம் அவனுக்கு நெருடலாக இருக்குது போல், இல்லைனா அவங்க வீட்டில் கழுவி ஊற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக சொல்ல வரேன். ஸோ அதனால் இந்த பார்வதி வந்து எந்த ரூல்ஸை மதிச்சிருக்குது, ஒரு டாஸ்க்கையுமே வந்து ஒழுங்காக விளையாடினதில்லை. ஓகேங்களா? நல்ல காலம் இந்த தலை டாஸ்க் வந்து அந்த பீடை இல்லாததால் நல்லா போச்சு, பண்ணா போச்சு. ஸோ மறுநாளுமே வந்து பார்த்திங்கன்னா குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. பிக் பாஸால் தாங்க முடியல. என்னையா இது, எனக்கு சுதந்திரத்தை கொடுங்க, எனக்கு உரிமையை கொடுங்க, இந்த 2 அச்சு தெத்துறன்ற மாதிரி அவர் கோவம் வந்துருக்கும். ஏன்னா பண்ணுற அவரும் சம்பளத்துக்கு தானே வேலை செய்கிறார். என்னதான் பிக் பாஸுடைய குரலுக்கு ஒரு மரியாதை இருந்தாலும் கம்பீரம் இருந்தாலும் கடைசியாக அவருமே வந்து சம்பளம் வாங்கி கொண்டு வேலை செய்யக்கூடியவர் தான். அப்படி என்பதால் அவர் மறுபடியும் என்ன சொல்கிறார், எல்லாரும் வந்து நில்லுங்க, எங்கெங்கே நிற்கிறீங்களோ அங்கேயே நில்லுங்க. பார்வதியும் கம்ருதீனும் மறுபடியும் மைக்கை மூடிட்டு பேசுகிறாங்க. அதனால் வெளியே அனுப்ப போகிறீங்களா, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, வெளியில் அனுப்பிச்சிட்டா அவங்களால தான் ஷோவே போகுது, வெளியெல்லாம் அனுப்ப மாட்டோம், எல்லாருக்கும் தண்டனை. முட்டை எடுத்துன்னு போய் வச்சுருங்க, பால் எடுத்துன்னு போய் வச்சுருங்க, காப்பி எடுத்துன்னு போய் வச்சுருங்க, டீ தூள் வச்சுருங்க, தட்டில் இருக்கிற முட்டையோட உள்ள. நீங்க செஞ்ச தவறுக்கு இந்த மொத்த வீடும் தண்டனை அனுபவிக்கணும். அமித், இந்த வீட்டில் இருக்கிற டீ, காஃபி, பால், முட்டை இப்போவே ஸ்டோர் ரூமில் வச்சுடுங்க. இது நியாயமா பிக் பாஸ்? தொடர்ந்து உங்கள் பேச்சை வந்து மதிக்காமல், டாஸ்க் லெட்டர் படிக்கும் போது கூட, நீங்கள் ஆரம்பிக்கும் போது கூட, உங்கள் குரல் வரும்போது கூட அதை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து உங்களை அவமதிக்கக்கூடிய இந்த பார்வதி, இந்த கம்ருதீன், இவங்க பண்ணக்கூடிய இந்த காதல் விளையாட்டுக்கள், காதல் விளையாட்டா இல்லையே, காம விளையாட்டு, அதை கூட சொல்லக்கூடாது, காஜி விளையாட்டுகளை நீங்கள் வந்து எல்லார் மேலேயும் திணிச்சு அவங்க செய்கிற தப்புக்கு எல்லாருக்கும் தண்டனை கொடுக்கறது எந்த அளவுக்கு ஏற்படுதுன்னு எனக்கு தெரியல பிக் பாஸ். தப்பு பிக் பாஸ், தவறான முன்னுதாரணம். ஸோ அது கூட பாருங்களேன், இந்த பார்வதி இப்படிப்பட்ட கேரக்டர்ன்றதுக்கு பண்ணது நாங்கள் 2 பேரும் தான் தப்பு, ஆனால் என்னை மட்டுமே அடிப்பாங்க அப்படின்னு பார்வதி அமித் கிட்ட ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. இப்போ என்ன சொல்லிடுவானுங்கடா, சொல்லக்கூடாது, we both are involved. ஆனால் வந்து அனைத்து அம்பு வந்து என் மேலே பாயும். கம்ருதீனை உண்மையாக லவ் பண்ணுறாங்க அவங்க, கடைசி வரைக்கும் அவங்க வந்து ஒற்றுமையாக தம்பதிகளாக வாழ போகிறாங்க, நம்புங்க, இல்லைனா வந்து ரத்தங்கக்கி செத்துருவீங்க நீங்கள். அப்படி ஒரு காதல் வச்சுங்க. அது அங்கே கூட வந்து கம்ருதீனை சொல்ல மாட்டாங்க, என்ன சொல்லுவாங்கன்னு பார்வதி ஃபீல் பண்ணுது. ஸோ வந்து இந்த பனிஷ்மெண்ட்டை வந்து பிக் பாஸ் கொடுத்துட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறமாவும் சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு கம்ருதீன் சைகையில் ஏதோ பேசுகிறான், இது குசு குசுன்னு ஏதோ பேசிச்சு. இது பனிஷ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறமா நடந்த விஷயம், இது 1 ஹவரில் காட்டல. கண்டிப்பாக வந்து இது வந்து நான் கிளிப்பிங் பார்த்தேன். நிச்சயமாகவே வந்து பனிஷ்மெண்ட்டுக்கு அப்புறமா அப்படின்றது தான் வந்து பரவலாக வந்து நமக்கு எக்ஸ்தலத்தில் பார்க்க நேர்ந்தது. அது ஒருவேளை அது உண்மையாக இருக்குமா? உண்மையாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாத்தையுமா காட்டுறாங்க 1 ஹவரில், நிறைய விஷயங்களை மறைச்சிடுறாங்க இல்லையா? ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் எவ்வளவு தான் தண்டனை கொடுத்தாலும் இது தண்டனையே இல்லை, ஓகேங்களா? நீங்கள் கெஞ்சிட்டு இருக்கீங்க அவங்கக்கிட்ட, நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு சம்பளம் கட் பண்ணிவிடுவோம், ஓகேங்களா? இல்லை அட்லீஸ்ட் இன்றைக்கி ஒரு நாளாவது உங்களுக்கு சம்பளம் இல்லை. இப்போ கிரிக்கெட்லலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா, ரூல்ஸ் பிரேக் பண்ணாங்கன்னா, ஓவர் லேட்டாக போட்டாங்கன்னா, அந்த கிரிக்கெட்டினுடைய விதிகளுக்கு முரண்பட்டு நடந்தாங்கன்னா அவங்களுடைய சம்பளத்துலேருந்து ஒரு 10% 20% அந்த மாதிரி குறைப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி குறைச்சிருக்கலாம் அவங்களுக்கு. அதையும் பண்ணல. அவங்க பண்ணதுக்கெல்லாம் நீங்கள் வந்து
ரெட் கார்டு கொடுக்கணும், அட்லீஸ்ட் வந்து ஒரு எல்லோ கார்டாவது கொடுக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, விஜய் சேதுபதி என்ன பண்ணுறாரு, பாரு வந்து கலாய்கிற மாதிரி கலாச்சாரமே பாரு கைத்தட்டல் வாங்கி கொடுக்குறாரு, கமருதீனை சொல்கிறாரு, பெண் ரசிகைகள்லாம் அவங்களுக்கு இருக்காங்கன்னு. அவன் பொம்பளைங்களை தவிர வேறு யாருக்கிட்டங்க சண்டைக்கு போகிறான் வீராவேசமாக. கமருதீன் நல்லா தான் ஓரளவு விளையாடிட்டு இருந்தான். பார்வதியில் ஒரு பீடை கூட சேர்ந்தா எப்படிங்க அதை மெயின்டைன் பண்ண முடியும்? ஸோ பார்த்தீங்கன்னா அரோரா கிட்ட சண்டை போட்டால் நேற்று எபிசோடில் அரோராவை நம்மலாம் சப்போர்ட் பண்ணல. அரோரா கிட்ட சண்டை போட்டால் அந்த பொண்ணு வந்து கமருதீன் கிட்ட மறுபடியும் என்ன கழிவு ஊற்றினாலுமே அவங்க கூட போய் சேர போகுது, உட்காந்து பேச போகுது. அதனால் கமருதீனை நம்ம எதிர்த்து பேசுறதாலேயோ பார்வதியை நம்ம வந்து கழிவு ஊற்றுறதாலேயோ மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இங்கே யாருக்கும் சப்போர்ட் பண்ணுறாலும் இல்லை. ஸோ அதீதமாக இந்த பிக்பாஸினுடைய பார்வையாளர்களை வெறுப்பேற்றுறது, பார்க்க விடாமல் பண்ணுறது, அருவருப்பு ஏற்படுத்துறது, இதை யார் பண்ணுறாங்களோ அதுதான் நம்ம வந்து அதிகமாக பேச வேண்டியது இருக்குது. ஸோ கமருதீன் வந்து பார்த்திங்கன்னா நேற்று அரோரா கிட்ட சண்டை போடும்போது கேவலமான ஒரு வார்த்தையை வந்து பிரயோகிச்சிருப்பான் இல்லையா? அந்த நெக்லஸ் இருக்குது, நான் அது கொடுத்துறேன் சரிங்களா? வேறு ஏதாவது ஜட்டி கிட்ட ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? கமருதீன் வேறு ஏதாவது ஜட்டி கிட்ட ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? கமருதீன் உங்கள்கிட்ட நான் வந்து கம்மல் வாங்கினேன், இந்தா வச்சுக்கோ. ரிங்கு வாங்கினேன், இந்தா வச்சுக்கோ. வேறு ஏதாவது ஜட்டி கிட்டி வாங்கியிருக்கேன்னா நான் ஏன் ஜட்டி கிட்டின்னு அழுத்தி சொல்கிறேன்னா கெட்ட வார்த்தை இல்லை, அதுவும் ஒரு துணி தானே. நம்ம விஜய் சேதுபதி சொல்லியிருக்காருல்ல, என்னங்க அந்த பக்கெட்டில் இருந்தது என்னங்க, அது ஒரு துணிங்க, அவ்வளோதான். அதாவது பயங்கர முற்போக்கு விஜய் சேதுபதி, பயங்கரமான முற்போக்கு. அதெல்லாம் வெளியே அது பெண்களுடைய உள்ளாடை அதை வந்து வெளிப்படையாக ஒரு பக்கெட்டில் போட்டு அந்த நடுக்கூடத்தில் வைக்கிறதுன்றது ஒரு மாதிரி முகம் சுளிக்க வைக்காதா அப்படின்லாம் கேட்டுறக்கூடாது. அப்படி கேட்டினா நீ பிற்போக்காதி ஆகிடுவேன், ஓகேங்களா? அது ஒரு துணி. அது மாதிரி ஜெட்டின்றதும் ஒரு துணி. இப்போ வந்து வார இறுதியில் கமருதீன் அவர் கண்டிப்பாக நினைக்கிறீங்களா? ஜட்டின்றதுனாங்க சாதாரணமான விஷயம். நீ வந்து செயின் கொடுத்துட்டேன், ரிங்கு கொடுத்துட்டேன், ஜெட்டிக்கிட்டே நான் கொடுத்து வச்சுக்கிறியா? என்ன மாதிரி பண்ணு பாருங்க. நம்ம சிரிச்சுட்டு போயிடணும். கமருதீன் சொன்னதுக்கு நம்ம கொல்லென்று சிரிக்க வேண்டும். வேறு ஏதாவது ஜட்டி கிட்ட ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? கமருதீன் அரோரா வந்து எப்படிப்பட்ட பொண்ணாக இருக்கட்டும், அரோரா கிட்ட ஜட்டி எதனா கொடுத்தியா அப்படின்னு கேட்கறது இருக்குது பார்த்தியா, அதை நியாயப்படுத்தாமல் இருந்தால் சரி. விஜய் சேதுபதி வார இறுதியில் வந்து அதையும் பண்ணுவார் போல். அது மாதிரி ஒரு கேவலமான ஒரு பெண்கிட்ட இதுதான் பேசணும்னு இல்லாமல், அதுவும் வந்து பார்வதி சொன்னாங்க பாருங்கள், இது வந்து நேஷ்னல் டெலிவிஷன், இதில் வந்து கொஞ்சம் நம்ம கவனமாக நடந்துக்கணும் அப்படின்னு. பக்கத்தில் இருந்த பார்வதி கமருதீன் அதை சொல்லும் போது, ஒரு பெண்கிட்ட அந்த மாதிரி அசிங்கமாக சொல்லும் போது பக்கத்தில் இருந்த பார்வதி பெண்ணிய போராளி மூடியில் இருந்தது வாய. நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, ஏன்னா சொன்னது கமருதீன் இல்லை. அதை தாண்டியே பார்வதி பேசியிருக்காங்க, கமருதீனும் பேசியிருக்காப்புல. இதெல்லாம் பெரிய கெட்ட வார்த்தை இல்லையா? இப்போ இன்னைக்கு கூட வந்து மைக்கை மூடிட்டு அவர் வந்து ஏக்கங்க ஃப்ரீயாக விட்டாங்க. உங்களை நம்பி தான் இருக்குது ஷோ, என்னன்னா பண்ணீங்க நீங்கள் அப்படின்னு விட்டாங்க. அதனால் ஏக்கம் தாங்க முடியல. ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் வந்து மைக்கை வந்து எங்களுக்கு ஆஃப் பண்ணுங்க. நான் தான் சொல்கிறேன், தலை ரூம்னு ஒன்று வைக்காதீங்க. இவங்களுக்கு அந்த ரூமை வந்து செட் பண்ணி கொடுத்துருங்க. டோர் இல்லையா பண்ணிடுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதோட ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. அதுதான் நீங்கள் பண்ணிடுவீங்களோன்னு பயமாக இருக்குது. ஸோ இந்த மைக்கை மூடி பேசுறது, பிக்பாஸ்க்கு வந்து தொடர்ந்து மரியாதை கொடுக்காமல் இருக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து இவங்க கொடுக்கக்கூடிய தண்டனை என்பது கேவலமாக இருக்குது. முட்டையை எடுத்து ஒழிச்சு வைக்கிறது, பாலை எடுத்து ஒழிச்சு வைக்கிறது, இது தானாயா அவங்க பண்ண தப்புக்கு? அவங்க பண்ணக்கூடிய ஆபாசமான பல செயல்கள் அதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பார்க்குறோம். எப்பா என்னென்ன மாதிரிலாம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு தேனிலவுக்கு அந்த தம்பதி கூட அது மாதிரி பண்ண மாட்டாங்க போல. பிக்பாஸ்க்கு வந்ததே மறந்துட்டாங்க அவங்க 2 பேரும். தனி உலகத்தில் சஞ்சரிக்கிறாங்க. இன்னும் முடியல, அவங்களால கட்டுப்படுத்த முடியல. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா பெருசாக கண்டிக்கிறேன். அதாவது தண்டனைகள் கடுமையாக இருந்தால் தான் குற்றங்கள் குறையும் இல்லையா? இங்கே தண்டனை இல்லையே, தட்டி கொடுக்குறீங்களே இல்லை, நல்லா பண்ணுங்க, என்ன பண்ணுங்க, பத்தாது போதாது, ஏற்று அப்படின்ற மாதிரி ஏற்றி விட்றீங்க. விஜய் சேதுபதி வராரு, பக்கெட்லேயே மூழ்கிட்டார். இந்த வாரம் எவ்வளோ பிரச்சனைகள் நடந்தது. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை வந்தார், பட்டும் படாமல் மேலோட்டமாக அப்படியே லைட்டாக பேசிட்டு போயிட்டார். இப்படி இருந்தீங்கன்னா எப்படி? நீங்கள் வந்து என்ன சொல்லிடணும், இன்னொரு முறை வந்து நீங்கள் மைக்கை மூடிக்கிட்டு பேசுனீங்கன்னா கேட்ட தரப்பாக வெளியில் போயிடுவீங்க.
பேச்சே கிடையாது, டைரக்ட் டிவிஷன் தான். சொல்லி பாருங்கள், நீங்கள் சொல்லி பாருங்களேன். சொல்ல மாட்டீங்கல்ல இதெல்லாம். ஸோ தொடர்ந்து தப்பு பண்ணுறாங்கல்ல, அதனால் சொல்கிறோம். ஸோ என்ன பண்ணுறது, அவங்களால தான் ஷோ போகுது அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கையில் இருக்கீங்க நீங்கள். எந்த சீசன்லேயுமே இல்லாத அளவு இந்த மாதிரி கேவலங்கள். ஸோ இது நம்ம பார்த்தோம். அண்ட் வந்து அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வரக்கூடிய வருஷம் வரக்கூடிய அந்த கோர்ட்டு டாஸ்க்கு, ஆளுக்கு ஒரு 3 கேஸ் கொடுக்கணும் எழுதுனாங்க. ஸோ இதில் வந்த முதல் கேஸே பார்த்திங்கன்னா ஆதிரை மீதான கானா வினோத்தினுடைய குற்றச்சாட்டு என்னென்னா, தர்பூசணி போனதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டாங்க. அண்ட் வந்து அதன் மூலமாக என்னுடைய நட்புலாம் இங்கே வந்து தகர்க்க பார்க்குறாங்க, என்னுடைய ரசிகர்களெல்லாம் மனமாற்றத்துக்கான முயற்சி செய்கிறார்கள் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தார். இதில் கானா வினோத்தால் தான் தர்பூசணி போனாரா அப்படின்னா நமக்கு தெரிஞ்சு அப்படி இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா கானா வினோத்துமே அவரை கலாச்சிருக்காரு, அவரும் அவரை கலாச்சிருக்காரு. தனிப்பட்ட முறையில் தர்பூசணி நிறைய பேர்கிட்ட போய் பிரச்சனை பண்ணியிருக்காரு, வார்த்தைகளை விட்டுருக்காரு. அண்ட் வந்து சேனல் வந்து அந்த இடத்துல, அதாவது அந்த வாரத்தில் அவரை தூக்குனதுக்கான முக்கியமான ரீசனு, அதற்கு முன்பாக ஒரு சில சென்சிட்டிவான விஷயம், இந்த அவர் பேசின தகுதி தராதரம்லாம் வந்து அது உள்நோக்கத்தோடு பேசப்பட்டதாக சேனலே உணர்ந்தது, அதனால் தூக்குனாங்க அவரை. ஓகேங்களா. அதற்கப்புறமா கானா வினோத் சொன்ன சில பாயிண்ட் இருக்கு இல்லையா, நட்பு தகர்க்க பார்க்குறாங்க, அப்புறம் வந்து ரசிகர்களுடைய மனசை வந்து கலைக்க பார்க்குறாங்கன்றதெல்லாம் அது அவங்கவுங்க மேலே வச்சுருக்கக்கூடிய அபிமானம் என்பது இருக்கும். ஆனால் நம்ம நடந்துக்கிற முறைன்னு ஒன்று இருக்குது. இப்போ சமீபமாக கானா வினோத்தினுடைய செயல்பாடுகள் என்பது ரொம்ப பதட்டமாக இருக்கார். நம்ம விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி பதட்டமாக இருக்கார். இந்த பதட்டத்தின் வெளிப்பாட்டில் என்ன பண்ணுறோன்னு தெரில. அவருக்கு வந்து ஆதிரை, திவ்யா, வியானா, ஓகேங்களா, இவங்க மேலெல்லாம் வந்து அவங்களுக்கும் இவர் மேலே வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்குது, அவங்களுக்கும் வந்து இவர் மேலே ஒரு பிரச்சனை இருக்குது, இவருக்கும் அவங்க மேலே பிரச்சனை இருக்குது. ஆனால் இவர் அதிகமாக பதட்டமாகறாரு. இன்றைக்குமே வந்து அந்த நாக்கை துழா வந்திருக்குல்ல, சத்தியமாக அது தவறான செயல், அது உண்மையிலே தவறான செயல். அது நல்லா இருக்காது. காமெடி பண்ணிருக்கலாம், கையை விட்டுருக்கலாம், பற்றியா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மிட்டாவாக காமிச்சிருக்கலாமே தவிர, அந்த நாக்கை ஒரு மாதிரி பண்ணதுன்றது வந்து அது பண்ணியிருக்கக்கூடாது. இந்த வீட்டில், அதாவது எல்லா சீசன்லேயுமே இல்லாத அளவு இந்த வீட்டில் வன்மமும் வஞ்சமும் அதிகமாக இருக்குது. அது வந்து ஒழுக்கமே இல்லை, அது வந்து புரிதலே இல்லை. ஒரு 20 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு 4-5 பேருக்கு புரிதல் இல்லாமல் இருக்கும். எல்லா சீசனையும் பார்ப்போம். இங்கே ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு மாதிரி பிளாங்க் ஆகிடுறாங்க, புரிதல் இருக்க மாதிரி வந்து. அதில் வந்து இது பார்வதி பண்ணக்கூடிய வேலைகள் பார்த்தீங்களா, இன்றைக்கி கூட வந்து கோர்ட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி ரியாக்ஷன் பண்ணது. எப்போ தான் ரசிக்கிறீங்க அதை? பூமர் அங்கிள் எப்படி ரசிக்கிறீங்க பூமர் அங்கிள் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு கேட்க தோணுது. அந்த மாதிரி டாஸ்க்கை வந்து கொலாப்ஸ் பண்ணுறது, கண்டம் பண்ணுறது, ஒரு ஃபன்னாக கொண்டு போகணுன்னு எண்ணமே கிடையாது. எப்படியாகிலும் அந்தந்த டாஸ்க்கை வந்து சிதைச்சிடணும், அப்படி தான் போயிட்டுருக்கு. அங்கே கோர்ட்டுக்குள்ளே நம்ம லைவில் பார்த்தோம், பல பிரச்சனைகள் நடந்தது. காமெடி பண்ணுற பேர் வழின்னு சொல்லி அதை ஒரு மாதிரி பண்ணாங்க. இந்த கோர்ட் அவமதிப்புனா எல்லாத்துக்கும் உள்ளே போகிற அளவு பண்ணாங்க. ஸோ அதனால் இது ஃபன்னாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதான் முயற்சி எடுக்கணும். பல சீசன்களில் வந்து இந்த கோர்ட் டாஸ்க்கெலாம் ரொம்ப ஃபன்னாக போயிருக்கு. அந்த முயற்சி எடுப்பாங்களான்னு தெரியல. ஸோ என்ன பேசி என்ன பிரயோஜனங்க, அவங்க நினைக்கிறதா அவங்க பண்ணிட்டு தான் போவாங்க. ஸோ அடுத்தடுத்த வழக்குகள் எப்படி இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்குமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டுமே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.